ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நம்ம யூடியூப் சேனலில் தனியார் நிறுவனத்திலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக உள்ள என்ன கண்டென்ட் இருக்குது, அது நமக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்திலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூர் அண்ட் செங்கல்பட்டு சென்னை அப்படிங்கிற லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது கோயம்புத்தூர் அண்ட் சென்னை ரெண்டுமே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கிற குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடிஐ, டிப்ளமோ, எனி டிகிரி படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஐடிஐ படித்தவங்க ஐடிஐ குவாலிஃபிகேஷனை வச்சு அப்ளை பண்ணுவாங்க. டிப்ளமோவோ இல்லை எனி டிகிரி படித்தவங்க அந்தந்த கேட்டகரி வைஸ் அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதை தொடர்ந்து அவங்க வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜெண்டர் ஒன்லி அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. மேல் கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆண்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு சென்னையிலையோ இல்லை கோயம்புத்தூர்லையோ ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஷேர் பண்ணுங்கள் பிரதர், நிறைய வீடியோ போடுங்க அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா மறக்காமல் சென்னை ஜாப்ஸ் இல்லைனா கோயம்புத்தூர் ஜாப்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இங்கே ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு 8 hours கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட் பேஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு 500 ரூபாய் அட்டண்டன்ஸ் அலவன்ஸ் போனஸும் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஓடி வந்து பெர் ஹவருக்கு 1 மணி நேரத்துக்கு ஓடி பார்த்தோன்னா இந்த ப்ரைஸ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து ஃபுட் ஃபெசிலிட்டியும் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்டு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக நமக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அக்காமடேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, ஜிம் அக்சஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, யூனிஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, ஷூ அண்ட் ஸ்லிப்பர் ப்ரொவைடட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி இன்னொரு நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, சென்ட்ரலைஸ்டு ஏசி ஒர்க் பிளேஸ். அதாவது நம்ம கம்பெனியில் ஒரு பர்டிகுலர் செக்ஷனில் ஒரு பர்டிகுலர் ஜாப் போஸ்ட் கேட்டகரியில் ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒர்க் பண்ணுற அந்த என்வரான்மெண்ட் வந்து ஏசியில் தான் இருக்கும், ஃபுல்லாக ஏசியில் தான் ஒர்க் பண்ணும். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து மேனுஃபேக்சரிங் ஃபீல்டு அப்படின்னா ஹீட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கண்ணோட்டத்தில் நம்ம பார்ப்போம். பட் இவங்க வந்து சென்ட்ரலைஸ்ட் ஏசி தான் உங்களோட ஒர்க் பிளேஸாக இருக்க போகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் சப்சிடி ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே அடிஷ்னல் பெனிஃபிட் கேட்டகரியில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஜாப் எனக்கு ஓகே சார், எனக்கு பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக்ஸ் கொடுத்துருங்க. ஃபர்தராக இந்த மாதிரி சென்னை அப்படி இல்லை கோயம்புத்தூரில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் கமெண்ட்ஸ் கீழே போய் சென்னை ஜாப்ஸ் இல்லை கோயம்புத்தூர் ஜாப்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸை பார்த்து அடுத்தடுத்த வீடியோவை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.